நாங்கள் எல்லாம் பார்க்க முடியாத காட்சி. நாங்கள் அங்கே போனாலும் கூட இந்த வரலாறு கிட்டத்தட்ட 2400 வருஷங்கள். முடிந்தவர்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்க ஆலயத்திற்கு அருகிலே வந்து இன்னும் ஒரு ஆலயம் மாதிரியான ஓங்காரேஸ்வரர் சொல்லப்படக்கூடிய அனைவருக்குமே வணக்கம். இந்த நாள் அளிக்கக்கூடியது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் சிவன் ஆலயத்திற்கு அருகில் நிற்கிறோம். அந்த வெளிவீதி பகுதியில் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த ஆலயத்திற்கு அருகிலே வந்து இன்னும் ஒரு ஆலயம் மாதிரியான அமைப்பில் தோட்டம் பெற்றிருக்கு. என்ன விஷயம் ஒரு சிறப்பான விஷயம் உண்டு. 12 ஜோதிலிங்கங்களுடைய தரிசனம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிக்கப்படுது. கீரிமலை நகுலேஸ்வர சிவன் ஆலயத்திற்கு அருகிலே நாங்கள் எல்லாம் பார்க்க முடியாத காட்சி. நாங்கள் அங்கே போனாலும் கூட இந்த 12 ஆலயங்களுக்கு போனால் கூட இந்த லிங்கங்களை தரிசிக்க முடியுமா என்றது வந்து ஒரு சந்தேகம். ஆனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 சிறப்பு வாய்ந்த சிவதலங்களில் மூலவராக இருக்கக்கூடிய லிங்கங்களுடைய மாதிரி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தின ஒரு 12 ஆலயங்களாக இந்த இடத்துல உருவாக்கி ஒரு சிறப்பாக இந்த மகா சிவராத்திரி நாளை மறுதின மகா சிவராத்திரி நாளைய நாளில் பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷம், மகா சனி பிரதோஷம் அப்படியாக இருக்கையில் சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். முடிந்தவர்கள் வந்து இந்த விஷயங்களை பாருங்க. இங்கே என்னென்ன விஷயம் இடம்பெறுது, என்னென்ன விஷயம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் என்றதான் இந்த காணொளி. கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் ஆலயம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு முதல்ல அந்த ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியில் நீங்கள் இந்த இடத்துல அமைய பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த 12 ஜோதிலிங்கங்களுக்கான தரிசனம் பெறக்கூடிய இடம். அனுமதி இலவசம் என்று சொல்லி இந்த இடத்துல பதாகை ஒன்று போடப்பட்டது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 12 ஜோதிலிங்கங்கள் தொடர்பான விவரங்கள் சம்பந்தமாக உள்ளுக்கும் முழுவதுமாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். முடிந்தவர்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கலாம். பாரதத்தின் மகிமை வாய்ந்த 12 ஜோதிலிங்க தரிசனம். ஜோதிலிங்கம் அமைவிடம் என அங்கே சோமநாதர், காசி விஸ்வநாதர், திரியம்பகேஸ்வரர், வைத்தியநாதர், நாகேஸ்வரர், ராமேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், பீமாசங்கர், கேதாரநாதர், ஓங்காரேஸ்வரர், மகாகாகேஸ்வரர், மல்லிகார்ஜுன் என்று பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 12 ஜோதிலிங்கங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படியாக பிரதானமாக இந்த இடத்துல வந்து ஒரு சிவபெருமான் முன்னாலே நந்தி பலிபீடங்களுடன் சிவலிங்கம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சோமநாத் என்று பெயர் போடப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துக்கு. அப்படியாக இங்கே 12 ஆலயங்கள் வந்து இங்கே இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. அப்படியே நாங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆலயமாக இந்த இடத்துல காட்சிப்படுத்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கங்கள் வைக்கப்பட்டீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. இது வந்து மல்லிகார்ஜுன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். இந்த அருகிலே வந்து இந்த ஆலயத்தினுடைய விளக்கம் இது சம்பந்தமான விவரங்கள் முழுவதாக போட்டு ஆந்திரா மாநிலத்தில் படல்கங்கா அணைக்கரையில் கிருஷ்ணா நதிக்கரையில் ஸ்ரீ சைலம் மலைத்தொடரில் மல்லிகார்ஜுன் ஆலயம் அமைந்துள்ளது என்ற அந்த விளக்கத்தோடு ஒவ்வொரு ஆலயத்தினுடைய விளக்கங்களுடைய நீங்கள் பார்க்கலாம். மகாகாலேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய லிங்கத்தினுடைய அந்த தோற்றம், அந்த ஆலயத்தில் இந்த லிங்கம் என்ன தோற்றத்தில் இருக்குமோ அப்படியாகவே அந்த தோற்றத்தினுடன் இந்த ஆலயங்கள் ஒவ்வொன்றும் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் என்ன மாதிரியான சிறப்பில் இருக்குமோ அதே மாதிரியாக ஓம்காரேஸ்வரர்னு சொல்லப்படக்கூடிய இந்த லிங்கம் ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். சிவன் ஓங்காரேஸ்வரராக வழிபடப்படுகின்ற இந்த ஆலயம் மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதிக்கரையில் மந்தாட்டா மலையில் அமைந்துள்ளது என்ற விஷயம் இதில் போடப்பட்டிருக்கு. அப்படியாக இங்கால பீமாசங்கர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் பீமாசங்கர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் இப்படியான தோற்றத்திலாம் இருக்கும் சிவன், அந்த தோற்றத்தை வந்தீங்கள். அப்படியாக ஒவ்வொரு ஆலயமும் இந்த இடத்துல 12 ஜோதிலிங்கங்களுடைய தரிசனத்தையும் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 12 லிங்கங்கள் ஜோதிலிங்கங்களுடைய தரிசனம் தொடர்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களுடைய சிறப்பு தொடர்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படியாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா அவர்கள் கூட இந்த இடத்துல வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கே அவர் நிற்கக்கூடிய அந்த காட்சி அப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக அமைது. முடிந்தவர்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கோ, இந்த விஷயத்தை வந்து பகிருங்கோ, மற்றாக்களும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் ஒரு இப்படியான நிகழ்வு திருப்பம் இடம்பெறுமா என்பது வந்து எங்களுக்கு தெரியாது. நிகழக்கூடிய இந்த நாட்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய தனிச்சிறப்பு. ஓம் சாந்தி. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இப்போ நாங்கள் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலய முன்றல்ல சிவராத்திரியை முன்னிட்டு வைக்கப்பட்டிருக்கிற 12 பாரதத்தின் 12 அதிகளவு யாத்திரிகர்களை ஈர்க்கின்ற ஜோதிலிங்கம் கண்ட கண்காட்சியில் நிற்கிறோம். இதில் முதலாவது அமைக்கப்பட்டிருக்கிற கோயில் வந்து குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சோமநாதர் ஆலயம்.
இதன் வரலாறு கிட்டத்தட்ட 2400 வருஷங்கள். 14 தடவைகள் கொள்ளையடிக்கப்பட்டு கடைசி 50ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் பொதுமக்கள உதவியோடு புனரமைக்கப்பட்ட இன்றைக்கு இருக்கிற ஆலயம். உண்மையாக இன்றைக்கு இருக்கிறது ஆரம்பத்தில் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. இது 7வது தடவையாக கட்டப்பட்ட ஆலயம். அப்போ இதுதான் முதலாவது சிவன் ஆலயம் மட்டுமல்ல, முதலாவது வழிபாட்டு தலமும். இதுதான் இதன் புகழ். ஏன் சோமநாதன் பேர் இதுக்கு இடப்பட்டிருக்குன்னு சொன்னால் நிறைய ஐதீக கதைகள் இருக்குது. அதாவது அவர் சிவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த உண்மையை சொன்னதாகத்தான் சத்தியம் என்று சொல்லுவான். அதை சொல்லி எல்லாரையும் நல்லவர்களாக மாற்றிய இந்த ஞாபகத்தான் சோமபானம் கொடுத்தார், சோமநாதர் என்று சொல்லப்படுறது. அப்போ அவர் அந்த ஞாபகார்த்தம் தான், அது நடந்த காலத்திலே ஞாபகார்த்தம் தான் சிவராத்திரி, திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுது. இப்போ இதுதான் முதலாவது ஆலயத்தின் சின்ன ஒரு அறிமுகம். இப்போ நாங்கள் இதே மாதிரி மிச்சம் 11க்கும் போக போகிறோம். நாங்கள் இப்போ இதில் அடுத்து நாங்கள் பார்க்குற அது வந்து ஆந்திர பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்க மல்லிகார்ஜுனன் என்ற ஆலயம். எல்லாருமே பாரத கதையில் அர்ஜுனனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் இறைவன் உதவியால் அந்த யுத்தத்தில் வெற்றி கண்டார். ஏன் அதாவது இறைவன் ஒருவரை மட்டுமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒரே ஒரு உறவாக கொள்ளும்போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் என்பதற்காக அமைக்கப்பட்ட கோயில் தான் இது. இது மகாகாலேஸ்வரர் ஆலயம் வந்து மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் காலன் என்று சொன்னால் அர்த்தம் விளங்கும். மகாகாலன் என்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற குறைகள், எங்களுடைய சுபிட்சமான வாழ்க்கைக்கு தடையாக நாங்கள் வச்சிருக்கிற குறைகளை அகற்றுபவர் என்ற ஞாபகார்த்தமாக தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓம் காளீஸ்வரன் சொன்னால் இங்கே எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சாதாரணமாக ஓம் என்ற வார்த்தையை அதாவது நாங்கள் எங்களுடைய தந்தை தாயான சிவனுக்கு ஓம் என்று சொல்லும்போது எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தமிழில் நாங்கள் எப்பவும் ஓம் என்ற ஒரு வார்த்தையை பாவிப்போம். இதன் ஞாபகார்த்தம் தான் இந்த ஆலயம். இது மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பீமா சங்கர் வந்து ஒரு அசுரனை அழித்தது, அது எங்களுடைய அதி தீவிரமான எங்களுடைய தீய குணங்களை அழித்தார் என்றதற்காகத்தான் இந்த ஆலயம் அந்த நினைவாகத்தான் கட்டப்பட்டிருக்கு. இது இமயமலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் வந்து கேதாரநாதர். அந்த அர்த்தம் வந்து அவர் இந்த மனிதர்களுக்கு அதி உயர்ந்த வாழ்க்கையான தெய்வ வாழ்க்கையை கொடுத்தார். இப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் கைவிட்டு சாதாரண மனிதர்களாக வந்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னபடி எங்கள்கிட்ட இருக்கிற தவறான வாழ்க்கை முறையால் அப்படி வந்திருக்கிறோம். எல்லா மனிதர்களையும் தெய்வ அந்தஸ்துள்ளவர்களாக அவர் ஒரு முறை மாற்றினார் என்ற ஞாபகத்தினால் இந்த ஆலயம். இது மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட்டதான் கிருஷ்ணேஸ்வரன் சொல்கிறது. கிருஷ்ணா எல்லாருக்குமே கிருஷ்ணன் என்ற விளங்கம். அது வந்து முழுமையாக எல்லா நல்ல குணங்கள் நிறைந்த ஒரு குழந்தை. அவர் சொல்கிறான்னு சொன்னால் நான் உங்களை எல்லாரையும் அப்படி ஆற்றுவேன். ஆனால் நீங்கள் என்ன ஒரே ஒரு தாய் தகப்பனாக என்னோட மட்டும் இருக்கும்போது நான் உங்கள் எல்லாரையும் அவ்வாறு ஆக்குவேன். அப்படி ஒரு முறை எல்லாரும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதன் நினைவாகத்தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இது அநேகமாக எங்கள் எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட ஆலயம் ராமேஸ்வரம். தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சொன்னால்
ராமாயண கதையில் சொல்லப்பட்டிருக்கிற ராமர் கூட அங்கே வந்திருந்து தான் தன்னுடைய யுத்தத்துக்கு போக்கும் முதல் எல்லா தயாரிப்புகளையும் சிவன் அருளோட செய்தார்கள். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு தந்தையை நாங்கள் உறுதியாக பிடிக்கிறோமோ எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும். இது குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆலயம் நாகேஸ்வரர் என்ற பேர். அது நாங்கள் எல்லாருமே நாகவாமண்டா சொல்லுவோம், நிறைய நஞ்சோடு இருக்கும்னு சொல்லி. எந்த உங்கள்கிட்ட இருக்க தீய பழக்கங்கள எல்லா நஞ்சையும் என்னட்ட கொடுங்கள், நான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தருவேன் என்ற ஞாபகத்தினம் தான் இந்த ஆலயம். இது இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற வைத்தியநாதர். அதாவது அடிப்படை முதலாவது தவறு நடக்கும்போது முதலாவதாக நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகிற நோய் என்று சொன்னால் மனநோய் தான். நாங்கள் ஆரண்டதிலிருந்து விலத்தி அப்போ எல்லா நோய்களையும் என்னிடம் தாருங்கள், நான் தான் உங்களுக்கு பிரதம வைத்தியர், எல்லா நோய்களுக்குமான வைத்தியர் என்றது தான் தந்தை சொன்னது. அதன் ஞாபகத்தமாக அமைக்கப்பட்டதான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட்டிருக்கு. திரியம்பேஸ்வரர்னு சொன்னால் 3 வழிகளில் தந்தை சிவன் தன்னுடைய காரியங்களை செய்யலாம். அதில் முதலாவது வடிவம் பிரம்மா. அது பிரம்மா மூலம் நல்ல எண்ணங்கள் படைக்கப்படுது. அந்த படைப்பு பிரம்மா என்ற ஒரு பாத்திரத்தின் மூலம் நல்ல எண்ணம். அதே நேரத்தில் எங்களில் பலவீனங்களால் வர தவறான எண்ணங்கள் அழிக்கப்படுது. பிரம்மா என்ற பாத்திரத்தினூடாக உருவாக்கப்படுற நல்ல எண்ணங்கள் பராமரிக்கப்படுது. அதுதான் பிரம்மா விஷ்ணு சங்கரன் அடையாளம். இது கடைசி ஆலயம் உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. விஸ்வநாதர். விஸ்வநாதர் உலகம் முழுவதுக்குமே நாதர். அது எல்லா மனிதர்கள் மட்டுமல்ல, இயற்கை உயிர்கள் எல்லாவற்றுக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார் என்றதைத்தான் இதுவரையும் பார்த்தோம். மொத்தத்தில் இந்த ஆலயங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னு சொன்னால், எங்களுடைய இருக்கிற தவறான தீய பழக்க வழக்கங்களை நாங்கள் அவர் உதவியோடு, அவர் மட்டுமே சரணமொன்றி நாங்கள் இருக்கும்போது அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை வாழலாம் என்றுதான் இந்த 12 ஜோதிலிங்கங்களுடைய மூலக்கருவாக இருக்கிறது. ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினர் இந்த முறை மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். நகுலேஸ்வரம் ஆலயத்தின் முன்னால் ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் நாங்கள் 12 ஜோதிலிங்கங்கள், அதாவது பாரதத்தின் மகிமை வாய்ந்த 12 ஜோதிலிங்கங்களை மக்கள் தரிசனத்துக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் ராஜயோக படவிளக்க கண்காட்சி, அதே நேரத்தில் மக்கள் குறை தீர்க்கும் யாக குண்டம், சிவனுடன் ஒரு தியானம் என்ற அனுபவத்தையும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். இன்று அதாவது 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரையும், அதேபோல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி தொடர்ச்சியாக திங்கள் மட்டும் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முக்கியமாக சிவராத்திரி தினத்தன்று நாள் முழுவதும், அதாவது இரவு முழுவதும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறும். எனவே மக்கள் அனைவரும் வந்து இந்த 12 ஜோதிலிங்கங்களை கண்டு சிவனுடைய அருளை பெறலாம். ஏனென்றால் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கங்கள் தான் இங்கு அந்த மாதிரி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காத இந்த சந்தர்ப்பம். ஒரே இடத்தில் எங்களால் இந்த 12 ஜோதிலிங்கங்களையும் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.